உங்களோட மொத்த சொத்து எவ்வளோ? இல்ல, எனக்கு இந்த நாடு இந்த உலகமே என் சொத்து தான். இதை நான் பிரிச்சு பாக்குறதே கிடையாது. என்னை உலகத்தையும் எவனாவது அறியாம இருக்கிறதா ஸ்கொயர் ஃபீட் பேசிட்டு இருப்பான். இந்த உலகமே நம்மளுதாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். இதை தான் இளைஞர்களும் எடுத்துக்கணும். இது அவனுக்கு இவனுக்கு எவனும் எவனையும் எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு ஒண்ணுது, நாளைக்கு இன்னொருத்தது, நாளைக்கு இன்னொருத்தது, நாளைக்கு இன்னொருத்தது. இந்த உலகமே நம்மளுதான் இளைஞர்களை. அவ்வளவுதான். உண்ண ஒரு உணவு உள்ளங்கை அளவு, படுக்க ஒரு இடம் 6 அடியில், புதைக்க ஒரு 6 அடி, அதுக்கு மேலே இன்னொருத்தனை வச்சிருவான். இவ்வளவுதான் உனக்கு தேவை. இதுல என்ன இருக்கு? உலகமே நமக்கு தான். இந்த உலகத்தை போய் கேட்டு பாரு. நாளைக்கு இன்னைக்கு பூமி எதை சேர்ந்து செத்து போறானே எவன் தடுக்க முடியும்? விடுங்க, உலகமே நம்மளுக்கு தான். இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் இது என்னது அது என்னது இவ்வளோ என்னதுமா. எனக்கு உலகமே என்னது. அதுதான் எனக்கு இயற்கை வளமும் கொடுத்து மனிதன் உயிர் வாழ்றதுக்கான காற்று மிக முக்கியம், உணவு முக்கியம். இந்த 2 மனிதனா கொடுத்தான். இயற்கை தானுங்க கொடுத்தது. இயற்கை தானுங்க என் உலகம். இருந்தாலும் ஒரு 150 காரு 23 வீடு அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஓகே, மண்ணு கொடுத்தது தானே. நீங்க எந்த பொருள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டதுதான். அப்ப இந்த மண்ணே நம்ம உலகம். அது 1000 காரா கூட இருக்கட்டும், என்னப்போ நம்மளுதான் பென்ஸ் கம்பெனி, நம்மளுதான் BMW கம்பெனியும். இருந்தாலும் எத்தனை கார் எத்தனை வீடு வச்சிருக்கீங்க? அதுவும் 10-15 தேவைக்கு இருக்கும். வீடு ஒரு 3-4, அது 23 வீடுகள். ஏதோ ஒரு சேனல்ல பார்த்து 23 சொத்துகள். அதான் வீடுட்டாங்க. ஒரு 3-4 வீடு, 5வது கட்ட போறீங்க. அடுத்தது காரு ஒரு 11 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கும். இந்த வாரம் கூட ஒண்ணுவான். இந்த வாரம் ஹோட்டல் 50 ஹோட்டல் நடக்குது. அந்நேரம் மேனேஜரு எனக்கு இதெல்லாம் இருக்காதா? இது ஒரு விஷயமாங்க. இருந்தாலும் உங்களோட கனவு வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கட்டிட்டீங்களா? எனக்கு நீங்க முன்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஏக்கர்ல இந்த கிஸ்கந்தாட்டி இருக்குது. ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ள ஒரு ஏசி இருக்கும். நீங்க சொன்ன குடிசைக்குள்ள ஏசி இருக்கும். தாங்க முடியாது வைக்க. அதனால எனக்கு ஊட நிறைய பிளேஸ் வேணும்னு நினைப்பேன். மரம் செடிகள் வச்சுட்டு, கார்டன் வச்சுட்டு அதுக்குள்ள வாழணும்னு தான் எனக்கு தோணும். வீடு என்னதுக்கு? அது என்ன தலைமுறை விழுந்துரும் நாளைக்கு. அவரோட பயோகிராஃபினா இப்போ உங்களை பத்தி ஒரு படமாவோ இல்ல ஒரு புக்காவோ இது எழுதணும்னா என்ன எழுதுவீங்க? இல்ல ஒரு படமா எடுப்பீங்களா? கண்டிப்பா அதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதை கேட்காதவங்களே இல்லை. நம்ம கூடங்குளம் அண்ணன் மத்தோஸ் மணியர்ஸ் கேட்டாங்க. இதை எழுதிட்டு இருக்கிறாரு எவ்வளவு நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் கேட்டாங்க. வரலாறு எழுதணும்னு ரத்னகுமார் எழுதிட்டு இருக்காரு. கதாசிரியர் கருத்தம்மா, கிழக்கு சீமை, கூகுளத்தின் செய்தியுடைய கதாசிரியர், 75 நூற்றுக்கணக்கான பாரதி ராஜா நம்ம தேசிய விருது பெற்ற படத்தை கதாசிரியர், அண்ணா இன்ஸ்டியூட் பேராசிரியர் வேற. அவரு கூட அவரு என் வரலாறு எழுதிட்டு இருக்காரு. சினிமாவா வரணுங்கிறத விட இன்னைக்கு சினிமாவை தாண்டி நம்மள மாதிரி கலாட்டா சேனல் மாதிரி சேனல்கள் கொடுக்கறத மக்கள் எளிதாக பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சினிமாங்கிறத விட எனக்கு இந்த மாதிரி சேனல்ல என் வரலாறு படிப்பு அதை தான் பதிவு பண்ணிட்டு இருக்கணும். பார்த்தா நடந்துகிட்டு இருக்குது. இது தனியாக நம்ம படமா எடுக்கணும். அந்த பாடம் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது கலாட்டா சேனல்ல. சரிங்களா? இதை இவ்வளோ பெரிய வாழ்க்கையை ஒரு சினிமாக்குள்ள அடக்க முடியாது. அது எப்படி போறதா நல்லது. உங்களை மாதிரி கலாட்டா சேனல் மூலமா போறது நல்லதா நினைக்கிறேன். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த புக் எழுதுறாருன்னு சொன்னீங்கல்ல, அதோட தலைப்பு என்னவா இருக்கும்? என்ன அவர் இறுதியில முடிவு பண்ணுவாரு. சாமானியன் கையில் உலகமா, சாதிக்க முடியாத ஒரு தலைப்பு வச்சு அவர் பண்ணிருக்காரு. நீங்க வைக்கணும்னா என்ன பேர் வைக்கணும்னு நினைப்பேன்? ஆனா முடியாதவனுக்கு முடிந்தவன், இல்லாதவனுக்கு நான் இருக்கப்பட்டவன். எவனா அனாதை, எவனா இல்லாதவனு சொன்னியோ அவனுக்கெல்லாம் நான் இருக்கேன்னு. உனக்கு உன்கிட்ட படிப்பு இல்லையா, கல்வி இல்லையா, ஏதோ நான் இருக்கேன்னு தலைப்பாவே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். அது நீங்க அப்படி இருந்ததுனால அந்த மாதிரி. ஆமா, அது எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஊக்குப்பா இருக்கணும். அதான கைமாறா இருக்கணும். கண்டிப்பா அப்படி இருக்கணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு தலைப்பா இருக்கணும்.